டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமில் இப்போ ஒரு நியூ சிலபஸ் படி மேக்ஸ் டாப்பிக்கில் 25 கொஸ்டின்ஸில் நியூவாக ரீசனிங் டாப்பிக்கை ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த ரீசனிங் டாப்பிக்கில் மொத்தம் 6 டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த 6 டாப்பிக்ல இருந்து 10 கேள்வி கேட்பாங்க. அந்த 6 டாப்பிக்கில் ஒரு டாபிக் தான் பசில்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம இந்த பசில்ஸ்ல இருந்தால் நம்ம இப்போ ஒரு சம் பார்க்க போகிறோம். இந்த பசில் அப்படின்னா ஒரு சம் கொடுத்துருப்பாங்க, அது வந்து கீழே கேள்வி கொடுத்து அந்த கேள்வி இந்த சம்மில் இருந்து இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் சொல்கிற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஒரு பள்ளியில் 5 ஆசிரியர்கள் இருந்தனர். ஏ மற்றும் பி ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் கற்பிக்கின்றனர். சி மற்றும் பி ஆங்கிலம் மற்றும் புவியியல் கற்பிக்கின்றனர். டி மற்றும் ஏ கணிதம் மற்றும் ஹிந்தி பாடங்களை கற்பித்து வந்தனர். இ மற்றும் பி வரலாறு மற்றும் பிரெஞ்சு பாடங்களை கற்பிக்கின்றனர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு ஆசிரியர்களில் யார் அதிகபட்ச பாடங்களை கற்பித்தார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி முதல்ல நம்ம சொல்யூஷன் எழுதணும். சரிங்களா? எழுதலாமா? பாருங்க. முதல்ல எத்தனை ஆசிரியர்கள்? 5. யாரெல்லாம்? ஏ, பி, சி, டி, இ. மொத்தம் எத்தனை ஆசிரியர்கள்? 5 ஆசிரியர்கள் இருக்காங்க. சரிங்களா? பாருங்க. ஏ அண்ட் பி வேர் டீச்சிங் என்னது? ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். யாரு? ஏயும் பியும் ஹிந்தியும் இங்கிலீஷும். அப்போ ஹிந்தி இங்கிலீஷ் யாரெல்லாம்? ஏயும் பியும் ஹிந்தி இங்கிலீஷ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சி அண்ட் பி டீச்சிங் என்னது? இங்கிலீஷ் அண்ட் ஜியாகிரபி. அப்போ என்ன பண்ணும்? சியும் பியும் இங்கிலீஷ் அண்ட் ஜியாகிரபி. இங்க இங்கிலீஷ் ஏற்கனவே இருக்கு, அப்ப எதை மட்டும் ஆட் பண்ணோம்? ஜியாகிரபி. யாரு? சியும் பியும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டி அண்ட் ஏ வேர் டீச்சிங் என்னது? மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஹிந்தி. யாரெல்லாம்? டியும் ஏயும் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஹிந்தி. மேக்ஸ் ஹிந்தி. யாரெல்லாம்? டியும் ஏயும். இங்க ஏற்கனவே ஹிந்தி இருக்கு, அப்ப நம்ம எதை மட்டும் சேர்த்தா போதும்? மேக்ஸ் மட்டும் சேர்த்தா போதும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இ அண்ட் பி டீச்சிங் என்னது? ஹிஸ்டரி அண்ட் பிரெஞ்சு. இ அண்ட் பி என்னது? ஹிஸ்டரி அண்ட் பிரெஞ்சு. ஹிஸ்டரி பிரெஞ்சு. நம்ம எல்லாம் எழுதியாச்சா? எல்லா டாபிக்கும் எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து கேள்விக்குள்ள போலாம். சரிங்களா? என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? Who among the teachers was teaching maximum number of subjects? சரிங்களா? ஆசிரியர்கள் யார் அதிகபட்ச பாடங்களை கற்பித்தார் அப்படின்னா இதுல பாருங்க, யார் அதிகமா பாடம் சொல்லி கொடுக்குறா? பி என்ன பாடம் சொல்லி கொடுக்குறாரு? ஹிந்தி, இங்கிலீஷ், ஜியாகிரபி, ஹிஸ்டரி. மொத்தம் எத்தனை பாடம் சொல்லி கொடுக்குறாரு? 5 பாடம் சொல்லி கொடுக்குறாரு. சரிங்களா? அப்போ உங்க ஆன்சர் என்னது? பி. அதிகபட்ச பாடங்களை கற்றுக் கொடுத்தது யாரு? பி. அடுத்த கேள்வி போலாமா? என்ன கேள்வி? பின்வரும் ஜோடிகளில் எந்த ஜோடி புவியியல் மற்றும் ஹிந்தி, அதாவது ஜியாகிரபியும் ஹிந்தியும் சொல்லி கொடுக்கிற ஜோடி எந்த ஜோடின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, ஜியாகிரபி எங்கெல்லாம் இருக்கு? ஜியாகிரபி இருக்கா? ஹிந்தி இருக்கா? வேற எங்க இருக்கு? ஜியாகிரபி ஹிந்தியும் சொல்லி கொடுக்குறது வேற எங்கேயா இருக்கா? இங்க ஜியாகிரபி மட்டும் இருக்கு. அப்ப இந்த இது சி வராது. ஏன்னா ஜியாகிரபி ஹிந்தியும் வரணும். வேற எங்கேயா இருக்கா? இல்ல. அப்ப பி மட்டும் தான் நமக்கு என்னது? ஜியாகிரபியும் ஹிந்தியும் சொல்லி கொடுக்குறவங்க. இங்க அப்படி இருக்கா? இல்ல. அப்ப ஆன்சர் என்னது? நன் ஆஃப் தீஸ். சரிங்களா? அடுத்த கேள்வி என்னது? 2க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எந்த பாடத்தை கற்பித்தார்கள்? சரிங்களா? 2க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எந்த பாடத்தை கற்பித்தார்கள்? சரிங்களா? பாருங்க, ஹிந்தி, இங்கே ஹிந்தி இருக்கு, இங்கே ஹிந்தி இருக்கு. வேற ஏதாவது 2க்கும் மேற்பட்ட பாடங்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. 3 பாடம் இருக்கான்னு பாருங்க. இல்ல. அப்ப எதெல்லாம்? ஏ, பி, டி 3 பேருமே ஹிந்தியை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப அதுக்கு ஆன்சர் என்னது? 2க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் எந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க? ஹிந்தியை சொல்லிக் கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்னது? டி, பி மற்றும் ஏ பின்வரும் பாடங்களில் எதை கற்பிக்கின்றனர்? டி, பி, ஏ 3 பேரும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த பாடத்தை கற்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இந்த கேள்விக்கு வந்து நீங்க ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது உங்களுக்கு ஹோம்வொர்க்.
அடுத்து லாஸ்ட் கேள்வி, ஆசிரியர்களில் 2 பாடங்களுக்கு குறைவாக 2 பாடங்களுக்கு கம்மியா யார் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நாங்க February 8ல இருந்து உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் வந்து ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம். அதுக்கான டெலிகிராம் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா February 8ல இருந்து உங்களுக்கு வாரம் தமிழ் எக்ஸாம் போயிட்டே இருக்கும், ஒரு 100 கொஸ்டின். சரிங்களா? அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல நீங்க 100க்கு 100 மதிப்பெண் கண்டிப்பா நீங்க வாங்கலாம். சரிங்களா? நீங்க யூடியூப்ல நம்மளோட சேனலை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணீங்கன்னா இது போன்ற வீடியோக்கள் வரும். ஏற்கனவே எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்களா எப்படி படிச்சோம் அப்படிங்கறதெல்லாம் பத்தி ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும். சரிங்களா? டெலிகிராம் லிங்க்ல கிளிக் பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.